10 தோல்வி பழனிசாமி அதாவது ஊறி போய் எப்படி முதலமைச்சரானன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அவளை மக்களை சந்தித்து முதலமைச்சராகலை, அவர் ஆகவும் முடியாது. அதே மாதிரி இன்றைக்கி சங்கி கூட்டங்கள் எப்படி அவரை வச்சுருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி தற்கூரி விஜய் யார் சொல்லி கட்சி ஆரம்பித்தாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி சீமான் ஆரிய அதாவது பிராமண கடப்பாரை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவோம் அப்படின்றார். அவர் இன்றைக்கி யார் பின்னாடி இருக்காருன்றது தெரியும். இதுக்கெல்லாம் 2026 எழுச்சியோடும் புரட்சியோடும் வெற்றி பெறதுக்கான வெற்றின்றது நேற்று நடந்த இளைஞரணி மாநாட்டிலேயே உறுதிப்படுத்தியாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இளைஞர்கள் ஒரு தென்மண்டலத்தில் உள்ள 1,10,000 இளைஞர் பொறுப்பாளர்கள், அதாவது நிர்வாகிகள் மட்டும் கிட்டத்தட்ட இளைஞரணியில் 5 லட்சம் நிர்வாகிகள் போட்டிருக்காங்க இந்த ஒரு 6 மாத காலத்தில். அதாவது கிளை ரீதியாக ஒன்றியம், நகரம், பேரூராட்சி கழகம், வார்டு ரீதியாக மொத்தம் அனைத்துமே எல்லா இதுகள்லையுமே அமைப்பாளர், துணை அமைப்பாளர் 5 லட்சம் நிர்வாகிகள். அதனால தான் இன்றைக்கி அடிமை கூட்டங்கள், சங்கி கூட்டங்கள், தற்கொலை கூட்டங்கள் கதறுது. இன்னும் தேர்தலுக்கு பின்னாடி அதிகமாக கதறதை பார்க்க தான் போகிறோம். நிச்சயம் வெல்லுவோம். 200 இல்லை 234 தொகுதியிலையும் வெல்வோம். வரலாறு படைப்போம். நன்றி, வணக்கம்.